Hi students, welcome to Mithra Education Channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா example 10 and 11th sum பார்க்கலாம். Dairy is a sole trader dealing in automobiles. From the following transaction, past journal entries for the month of January 2018. டேரிங்கிறவங்க ஒரு ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்காரு. அவருக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். January 1st அன்னைக்கு commenced business with cash 1 lakh, with goods 2 lakh, with building வந்து 5 lakhs. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவர் வந்து கேஷாக ஒரு 1 lakhம் கூட்ஸாக வந்து ஒரு 2 lakhம் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த பில்டிங்கோடைய வேல்யூ வந்து ஒரு 5 lakh வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இதுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன் தி புக்ஸ் ஆஃப் டேரி ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட் வந்து 2018 January 1st. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1 lakh, ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 2 lakh, பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் 5 lakh, to Dairy's capital account total 8 lakh, being the commenced business with the cash, goods and building. Next, purchased goods from A and Co on credit. A and Co இருந்து credit அதாவது கடனுக்கு வந்து goods வந்து purchase பண்றாரு. எவ்வளோ அப்படின்னா 3 lakh. ஸோ இதுக்கான என்ட்ரி purchase account debtor to A and Co, being the purchase on credit 3 lakh. ஸோ இதில் வந்து நம்ம கூட்ஸ் வந்து நமக்கு இன்புட் ஆகுது. ஸோ அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்லேயும் யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்றது அவங்கள்ட்ட அவுட்புட் ஆகுது கூட்ஸ். அவங்க ஏ அண்ட் கோடில் நம்ம கிரெடிட்லேயே வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். கேஷை வந்து டைரெக்டாக பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோம். இவ்வளோ அமௌண்ட்னா 18,000. இதுக்கான என்ட்ரி இதில் ரிசீவர் யாருன்னா பேங்க்கு. நம்மக்கிட்ட இருந்து கேஷ் வந்து அவுட்புட் ஆகுது. ஸோ அதை வந்து கிரெடிட்டில் வைக்கிறோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 80,000 டு கேஷ் அக்கௌண்ட் 80,000, being the cash deposited to bank. Next, purchased goods from B and Co and payment made through debit card. B and Co இருந்து நம்ம கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். தென் பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸுக்காக நம்ம வந்து டெபிட் கார்டு மூலிமா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறோம். இதுக்கான என்ட்ரி எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரெண்ட் என்ட்ரி வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பி அண்ட் கோ அக்கௌண்ட். பி அண்ட் கோட்லேருந்து நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோமா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன வந்துருக்கணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பி அக்கௌண்ட் பண்ணும். செகண்ட் என்ட்ரி வந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பி அண்ட் கோ டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். அது டெபிட் கார்டு மூலயமா நம்ம பண்ணுறோம்னால பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் வச்சிருக்கணும். இதை வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம ஒரே என்ட்ரியில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். டைரெக்டாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 5,000, பீயிங் தி பர்ச்சேஸ்டு த்ரூ டெபிட் கார்டு. நெக்ஸ்ட் வந்து பெய்டு ஏ அண்ட் கோ த்ரூ RTGS. ஏ அண்ட் கோட்டு நம்ம கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பேங்க் RTGST மூலம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். இதுக்கான என்ட்ரி இதில் ரிசீவர் யார் அப்படின்னா ஏ அண்ட் கோ டெட்டார் டு எது மூலிமா நம்ம அனுப்புகிறோம், பேங்க் மூலிமா அனுப்புகிறோம். ஸோ அதை வந்து கிரெடிட்டில் வைக்கணும். டு பேங்க் அக்கௌண்ட் 3 lakh, பீயிங் தி பேமெண்ட் பெய்ட் டு ஏ அண்ட் கோ. நெக்ஸ்ட் சோல்டு கூட்ஸ் டு சி அண்ட் கோ அண்ட் செக் ரிசீவ்டு. சி அண்ட் கோக்கிட்ட வந்து நம்ம கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அந்த அமௌண்ட் எப்படின்னா செக்காக ரிசீவ் பண்ணுறோம். இதுக்கான என்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்ட் என்ட்ரி. ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, தென் அது பேமெண்ட் ரிசீவ் ஆனக்கு என்ட்ரி, 2 என்ட்ரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்டாக எப்படி என்ட்ரி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணால் நமக்கு செக்காக கொடுக்குறாங்க. நமக்கு அதுக்கு செக் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கேஷாக ரிசீவ் ஆகும் இல்லையா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 15,000. நெக்ஸ்ட் வந்து எப்படி எது மூலிமா வருது, ஃபர்ஸ்ட் பேங்க் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சி அண்ட் கோட்லேருந்து நம்ம வாங்குறோம். ஸோ அவங்க வந்து நம்ம கிரெடிட் வைக்கணும் 15,000. இது ஷார்ட்டாக எப்படி போகிறது அப்படின்னா டைரெக்டாக ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ஜி அண்ட் கோ அண்ட் பெய்ட் த்ரோ டெபிட் கார்டு. ஜி அண்ட் கோட்லேருந்து நம்ம வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு பேமெண்ட் வந்து டெபிட் கார்டு மூலிமா பண்ணுறாங்க.
ஸோ இதுக்கான என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 12,000 being the goods purchased by debit card. ஏன்னா பேங்க்ல இருந்து நமக்கு அமௌண்ட் வெளியே போகுது அப்படின்னா பேங்க்ல வந்து நம்ம கிரெடிட் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் டு ஃபார் அன்பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். ஸோ நெட் பேங்கிங் மூலம் பேங்க்கை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேஷனரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதுக்கான என்ட்ரி ஸோ எதை ரிசீவ் பண்ணுறோம், ஸ்டேஷ்னரிஸை ரிசீவ் பண்ணுறோம். ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் எது மூலிமா பேமெண்ட் பண்ணுறோம், பேங்க் மூலிமா. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட்லேயே வைக்கிறோம். ஸோ 6,000 being the stationery purchased through bank. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃப் டேரி இஸ் பெய்ட் பை செக். இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. எது மூலியம்னா செக்கு கொடுத்து பேங்க் மூலிமா பே பண்ணுறாரு. ஸோ இது அவரோட யூஸ்க்காக வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாரு. ஸோ இது பர்சனல் யூஸ் அப்படின்றனால நம்ம பர்சனல் யூஸ் அப்படின்னாவே நம்ம டிராயிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஸோ டிராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 10,000 being the income tax of owned by paid. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சந்திரன் இஸ் a sole trader dealing in sports items from the following transaction past journal entries for the month of March 2018. ஸோ சந்திரன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வந்து சேல்ஸ் பண்ணுற ட்ரேடரு. இவருக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்ச் 1 கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷு. பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு 4 lakh வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இதுக்கான என்ட்ரி இன் தி புக்ஸ் ஆஃப் சந்திரன் ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட் 2018 March 1. Cash account debtor to Chandran's capital account 4 lakh being the commenced business with cash. Next வந்து cash deposited into bank. இந்த இடத்துல ரிசீவர் வந்து பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் வந்து அவுட்புட் ஆகுது. ஸோ அது கிரெடிட்டில் வைக்கிறோம். டு கேஷ் அக்கௌண்ட் 3 lakh being the cash deposited to bank. நெக்ஸ்ட் purchased goods from Ravi and payment made through net banking. ரவி கிட்ட இருந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கான பேமெண்ட்டை வந்து நெட் பேங்கிங் மூலமா வந்து நம்ம திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ இதுக்கான என்ட்ரி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இதே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதும் பேமெண்ட் பண்ணுறதும் வேறு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா எப்படி பண்ணணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரவி அக்கௌண்ட். ஸோ கிரெடிட்டுக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா யார்கிட்ட வாங்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திரும்பி பேமெண்ட் பண்ணும்போது நம்ம பேங்க்லேருந்து பண்ணுறதுனால ரவி அக்கௌண்ட் ரிசீவர், ரவி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இது சேம் ஒரே டேட்டில் வந்து நம்ம வந்து ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணுறதும் பேமெண்ட் பண்ணுறதும் ஒரே டேட்டில் இருக்கிறதுனால நம்ம ஷார்ட்டாக என்ட்ரி போடுறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் எதுலேருந்து பேமெண்ட் பண்ணுறோம், பேங்க்லேருந்து. ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட்டில் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 19,000 being the goods purchased from Ravi and payment received payment paid by bank. மிஸ்டேக்காக இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டு பெய்டு பை பேங்க் மூலமா நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் மேடு டு குமார் ஹூஸ் டெபாசிட்டட் தி மணி த்ரூ சிடிஎம். ஸோ குமார் உங்களுக்கு நம்ம கூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். இதுவே சேம் ஆஸ் யூஷுவல் பேங்க் மூலிமா நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம் மணியை. ஸோ இதுக்கான என்ட்ரி இதே நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணி வேறு டேட்டில் வந்து நம்ம மணி ரிசீவ் பண்ணோம்னா 2 என்ட்ரியாக வரும். ஸோ இது ஒரே டேட்டில் வந்து நம்ம பண்ணுறதுனால டைரெக்டாக போடுறோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட் டைரெக்டாக ரிசீவ் பண்ணுறதுனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 10,000 being the goods sales to Kumar and payment received from bank. Next sales made to Vivek who made the payment by debit card. ஸோ அதே மாதிரி விவேக்குக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். டெபிட் கார்டு மூலிமா நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ அப்படின்னா 60,000. ஸோ இதுக்கான என்ட்ரி நம்ம இது வேறு டேட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குகிறோம் அப்படின்னா விவேக். ஸோ விவேக் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். திரும்ப மணி வந்து ரிசீவ் பண்ணும்போது
பேங்க் அக்கௌண்ட் லெட்டர் டு விவேக் அப்படின்னு ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இது ஷார்ட்டாக வந்து ஒரே டேட்டில் வாங்குறதுனால பேங்க்லேருந்து டைரெக்டாக ரிசீவ் பண்ணுறோம். எதுக்காகனா சேல்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பேங்க் அக்கௌண்ட் லெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 60,000. தி குட்ஸ் சேல்ஸ் டு விவேக் அண்ட் மணி ரிசீவ்டு த்ரூ டெபிட் கார்டு மூலிமா ரிசீவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சோல்டு குட்ஸ் டு கீர்த்தனா ஹூஸ் மேட் தி பேமெண்ட் த்ரூ கிரெடிட் கார்டு. ஸோ இதுக்கான என்ட்ரி ஆஸ் யூஷுவல் மேலே பார்த்த மாதிரி ஒரே டேட்டில் இருக்கனால நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 50,000 பீங் தி சேல்ஸ் டு கீர்த்தனாவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து கிரெடிட் கார்டு மூலிமா நமக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ நரேஷன் நமக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். டிவிடெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, பேங்க் மூலிமா டைரெக்டாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டு 2,000 பீங் தி டிவிடெண்ட் ரிசீவ்டு பை பேங்க். நெக்ஸ்ட்டு மணி வித்ரா ஃப்ரம் ஏடிஎம்லேருந்து டைரெக்டாக வந்து கேஷ் வித்ரா பண்ணுறாங்க. இதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா பேங்க்லேருந்து எடுக்கிறோமா அவங்க வந்து கிரெடிட்டில் வைக்கணும். 3,000 பீங் தி கேஷ் வித்ரா ஃப்ரம் ஏடிஎம். சேலரி பெய்டு த்ரூ இசிஎஸ், அதாவது இது பேங்க் மூலிமா நம்ம வந்து சேலரி பே பண்ணுறோம். இதுக்கான என்ட்ரி சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 6,000 பீங் தி சேலரி பெய்டு த்ரூ பேங்க். நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட் பேட் டொனேட்டட் டு எ ட்ரஸ்ட்டுக்காக வந்து கிரிக்கெட் பேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி டொனேட் பண்ணுறாங்க ஒரு 10,000 அமௌண்ட்டில். ஸோ இதுக்கான என்ட்ரி டொனேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுனால பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம கிரெடிட்டில் வைக்கிறோம். 10,000 பீங் தி கிரிக்கெட் பேட்ஸ் டொனேஷன் டு எ ட்ரஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.